புது புது உபதேசங்கள்லாம் நிறைய வருது, ஜாக்கிரதையா இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை பார்த்த உடனே கீழே விழுகிறது அது பைபிள்ல இல்லை. ஹூன்னு ஊதுனோன்னு கீழே விழுந்துருவாங்க, அது பைபிள்ல இல்லை. இருக்குதா? அப்படி எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. கூட்டம் முடிஞ்சோன்னு சொல்லுங்க. அப்படி இருக்குதா? பரலோகத்துக்கு போறது இருக்குதா பைபிள்ல? ஒருத்தனும் போகலன்னு தான் எழுதி இருக்குது. கிறிஸ்துவை அன்றி ஒருவனும் பரலோகத்துக்குள் போனது இல்லை. பவுலும் சொல்றாரு, இயேசுவும் சொல்லிட்டார். பரலோகத்துக்கு போல எங்க போவாங்க? மரித்த பரிசுத்தவான்கள் பரதீசில இளைப்பாறுவார்கள், மற்றவர்கள் ஆதிசென்ற நரகத்திலே துன்புறுத்தப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். மத்திய வானத்தில் இயேசு தோன்றும் போது இந்த பாதாளமாகிய பரதேசில் இருக்கிறவர்கள் எல்லாம் உயிர் தெழுவதனாலே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மரணம் இல்லாமலே மறுரூபமாவதனாலே, மரணமே உன் கூர் என்று சொல்வார்கள். இந்த ரெண்டு கூட்டத்தார் ஒன்றாய் சேர்ந்து முதலாக பரலோகத்துக்குள் பிரவேசிப்பார்கள். இது வேதத்தில் எழுதியிருக்கிற சத்தியம். இதுக்கு மேல நான் பரலோகத்துக்கு போனேன், பேதுருவை பார்த்தேன், கிச்சு கிச்சு காமிச்சு அவை சிரிச்சாரு. இந்த மாதிரி அம்புலி மாமா கதை சொல்றவங்களை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கு. ஒருத்தர் சொல்றார், பரலோகத்தில் போனேன், சிம்சோன் ஓடிவது என்னை கட்டி பிடித்தார், அப்பா என் எலும்பெல்லாம் நொறுங்கி விட்டது. ஏய்யா, மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துக்குள்ள போகாதுங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுது. அங்க எப்படி எலும்பு போகும்? அவர் கட்டி பிடிச்சோன்னா நொறுங்குதான். அப்படி இன்னொருத்தர் அதை விட பரமாத்மா சொன்னார், நான் ஏசப்பா கைவிரலை பிடித்துக் கொண்டு பளிங்கு நதி ஓரமாய் நடந்து சென்றேன். அப்பொழுது அந்த பளிங்கு நதியை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை, அப்பா நான் இந்த தண்ணீரிலே குளிக்கட்டுமா என்று கேட்டேன். குளி மகனே என்று கர்த்தர் சொன்னார். நான் உள்ளே இறங்கி குளித்தேன். என்ன சுகம்! அது மாதிரி ஒரு தண்ணீர் நான் குளித்ததே இல்லை. எல்லா உடம்பும் தேய்ச்சி படுத்தேன், என் முதுகு தேய்க்க முடியவில்லை என்று சொன்னேன். ஏசப்பா வந்து என் முகத்தை தேய்த்தி விட்டார். அழுக்கு போகாதுன்னு பைபிள்ல போட்டிருக்குது. உன் தோல் அழுக்கு எப்படி அங்க போகும்? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். ஒருவன் வேறு ஒரு காரியத்தை வந்து உங்களுக்கு சொல்வானானால் அவன் தேவதூதனாயிருந்தாலும் சபிக்கப்பட்டவன், வேதம் சொல்கிறது. ஆகினால் தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுது. பலவிதமான உபதேசமான காற்றினாலே அடிக்கடி அலசடிப்பட்ட அலைகளா இராமல் சத்தியத்தை கை கொண்டு. இது எழுதி கொடுத்த சத்தியத்துக்கு மேல ஒரு சத்தியம் யாரும் எழுத முடியாதுங்க. யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷத்துக்கு மேல ஒரு வெளிப்பாடு யாருக்கும் கிடைக்காதுன்னு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். மூடி வைத்தது திறக்கப்பட்டு விட்டது. நாம் அதை அறிந்திருக்கிறோம், படிக்கிறோம், கையில வைத்திருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் சிந்திக்காமல் யாரோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொன்னதுக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லாம் யாரு? அப்போ எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி இருக்கும். சில மக்கு குழந்தைங்க இருக்குது, யார் தூக்கினாலும் சும்மா கள்ளம் தூக்கிட்டு போனா கூட பேசாம இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப இருக்கிறோம். ஒன்னும் கேட்காம கள்ளம் தூக்கிட்டு போறான். அவரும் பைபிள் இருந்துதான் சொல்றாரு. பிசாசு கூட பைபிள் இருந்துதான் சொல்லும். நம்மளை விட அதுக்கு அதிகமா நாலேஜ் இருக்குது. பைபிளை பத்தி பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒட்டஞ்சத்திரம் என்ற ஊர்ல ஒரு கூட்டம் போட்டோம். பந்தெல்லாம் போட்டு கிராம மக்கள் நிறைய கூடி வந்தாங்க. அதுல ஒரு மாட்டு வண்டியில ஒரு ஆளை போட்டு கட்டி கொண்டு வந்தாங்க. நான் பைபிள் இருக்கிற மாதிரியே ஒரு ஆளை பார்த்தேன். வாலிபன், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்றவன், பிறந்ததிலிருந்து பைத்தியம் முடிச்சுவன், எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், உடம்புல துணி போட மாட்டான். அவனை அன்றைக்கு எல்லாரும் சேர்த்து கட்டி மாட்டு வண்டியோட கட்டி கூட்டி கொண்டு வந்துட்டான். இங்க வந்த உடனே அந்த ஐயா கேட்டாரு, இது மாதிரி இங்கெல்லாம் நிறைய பிசாசெல்லாம் ஓடுதுன்னு சொல்றாங்க, எங்க மகன் இப்படி இருக்கிறான், அதை கொஞ்சம் பார்த்து ஜெபம் பண்ணி கொடுங்க. நான் எவ்வளவு காலமா அப்படி இருக்கிறான், பிறந்ததிலிருந்து அப்படிதாங்க இருக்கிறான். குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் துள்ளிட்டு கிடந்தது. நாங்க குழந்தை ரொம்ப நல்லா வளருதுன்னு நினைச்சோம். இந்த மாதிரி இருப்பான் எங்களுக்கு தெரியலன்னு பேசினதே இல்லை. வாய் திறந்து கத்துவான், அவ்வளவுதான். சாப்பாடு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. சரி, அவர் சொன்னார், நீங்க இப்ப இயேசுநாதரை சொல்றீங்களே, இயேசுநாதர் தான் கடவுளுங்களா அப்படின்னு கேட்டார். சரி, இயேசுநாதர் கடவுளான்னு கேட்டுட்டாரே, அவருக்கு கொஞ்சம் முதலாவது சத்தியம் சொல்லுவோன்ட்டு, ஆதியில ஆண்டவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் நல்லா உண்டாக்கினார். அதுல முதலாவது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் உண்டாக்கினார் அப்படின்னு நான் சொல்லிட்டு வர்றேன். இந்த பிசாசு படிச்ச சொல்ற, நாங்க தான் அவனை கெடுத்தோம் அப்படின்றான். அப்பதான் பேசுறான் முதல் முறை. அப்பா அதிர்ந்து போயிட்டேன். நாங்க பேசுறான், அவன் இதுவரைக்கும் பேசுனது இல்லையே, பேசுறான். என்ன பேசுறான்? நாங்க தான் அவனை கெடுத்தோம்.
அப்ப என்ன மாதிரி பிசாசு அங்க இருக்கும்? அதுக்கப்புறம் 3 நாள் அவனுக்காக உபவாசம் பண்ணி சுத்திலும் நின்று எல்லாரும் ஜெபிச்சு 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 அவனை கதர்னு கதறி கடைசியில ஒண்ணா போகுது. ஒண்ணு சொல்றது, டே முனியம் நான் போறேன்டானும். முனியம் சொல்றான், டே பேயாண்டி நீ இருறா உள்ள நான் போறேன். ஒண்ணா சொல்லிட்டு போகுது, ஒண்ணா சொல்லிட்டு போகுது. தூவியா அனுப்பிச்சு அந்த மனுஷன் நல்ல நிலைமைக்கு வந்து அந்த ஐயா அந்த கிராம முன்சிப்பு தன்னுடைய நிலத்துல பாதி எழுதி கொடுத்தார். நிலத்துல பாதி எழுதி கொடுத்தார். ஒழியத்துக்கு வச்சுக்கோங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு அதை நான் இனாமாக கொடுத்துட்டு வந்தேன். நீங்க இங்க உங்களுடைய ஆஸ்பத்திரியோட சேர்த்துக்கோங்க. நான் ஏன் சொல்றேன், இன்றைக்கும் அப்படி பேய் பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். ஒன்றுமே அறியாதபடி அவர்களுக்குள் ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன? முதலாவது எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்புன்னு சொன்னா கூட்டத்தில் போய் கை தூக்குறது இல்லை, அது ரட்சிப்பு இல்லை. வாழ்க்கையில் ஒரு மாற்றம். சுவாபம் மாறாத கிறிஸ்தவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. மாம்ச சுபாவத்தை வைத்துக் கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரி நடிக்கலாம், ஆனால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னும் கோபம் போகல, விரோதம் போகல, பகை போகல, மன்னிக்கும் தன்மை கிடையாது, மன்னிக்கிறதும் கிடையாது, மன்னிப்பு கேட்கறதும் கிடையாது. அவங்க நியாயாதிபதிகள் புத்தகத்துல போட்ட மாதிரி அவன் தன் வழியே போனான். அதான் கிறிஸ்தவனிக்கு. அவன் தன் வழியே. நான் நினைச்சதுதான் சத்தியம் அல்ல. உங்களுக்கு ஒரு கோட்பாடு அமைந்திருக்கிறது, கிறிஸ்தவ பண்பாடு ஒன்று இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையிலே சத்தியத்தை நான் அறிந்தேனானால் சத்தியம் என்னை விடுதலை ஆக்கும். நினைச்சு பாருங்க, வசனம் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. 1008 அல்லேலூயா போட்டாலும், நடுவில் தோத்திரனாலும், அந்நிய பாஷை பேசினாலும் இந்த சத்தியத்துக்கு சாட்சி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. சத்தியத்தை அறிந்தால் என் சுவாபம் மாறி இருக்க வேண்டும். என் மனைவியை கேட்டா அவ சொல்லுவா, இவர் இப்படிலாம் இருந்தாரு, நான் தற்கொலை பண்ணி சாகலான்னு இருந்தேன், திடீர்னு இப்படி மாறிட்டாரு, திடீர்னு மாறிட்டாரு. என் நண்பர்கள் என்னோட ஃபேக்டரியில வேலை செய்தவங்க சொல்லுவாங்க, என்னடா ஆச்சு உனக்கு இப்படி கெட்டு போயிட்டேன்னா. அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போய் சிகரெட் குடிச்சு குதிரை பந்தயத்துக்கெல்லாம் போன போது அப்பெல்லாம் நான் கெட்டு போலையா. அவன் இப்ப கேட்க, என்னடா அப்படி கெட்டு போயிட்ட? அதான் அவனுக்கு பார்த்தா நான் கெட்டுட்ட மாதிரி, என் மாதிரி இவன் இல்லையே அப்படின்னு. எனக்கு ஆண்டவரை பார்த்தா அவர் மாதிரி நான் இல்லையே, இன்னும் அவர் மாதிரி ஆகலையே. அப்ப பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மாற்றி மாற்றி மாறி அந்த சொரூபம், நம்முடைய உருவம் இன்னதென்றவர் அறிந்திருக்கிற அப்படின்னாலே அவர் அறிந்திருக்கிற அந்த உருவம், நான் இழந்து போன உருவத்துக்காக தன்னை எனக்கு கொடுத்தாரே. என்னை வடிவாக்குவதற்கு அவர் தன் வடிவை இழந்தாரே கல்வாரி சிலுவையில. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய முக ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அனைவரும் பிரமிப்படைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷ முகம் மாதிரி இல்லை. ஏன்? எங்களுடைய கொரூர சுவாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே அவர் தன் அழகை எழுதிவிட்டார். ஒரு பழைய கீர்த்தனை பாட்டு, அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க கொல்கொதா நாயகன், என் தேவதேவா என்று கதறியே ஏங்கும் விந்தை பார். என் தேவனே, என் தேவனே, என்னையா எப்படி ஆக்கினீர்? இந்த மாதிரி ஒரு மரணம் தனக்கு வரும் என்று நினைத்ததை ஜெபத்தோட்டத்திலே போய் ஜெபிக்கும் பொழுது ரத்தமெல்லாம் வெறுமையாக வந்ததாம். அவருக்கு தெரியும் தான் இன்ன விதமாய் மரிக்க போகிறோம். இந்த கொடூர மரணம் எனக்கு வேண்டாம், இந்த பாத்திரம் நீங்குமானால் நீங்கட்டும், ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி என்னை அனுப்பின சித்தத்தை செய்து முடிப்பதே என் போஜனம். அப்படியெல்லாம் நம்மளை நம்பி உயிரை கொடுத்தாரே, சாட்சியா இருக்கிறோமா? சத்தியத்தை அறிகின்ற அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவது
தேவனுடைய சித்தமாயிருக்கு. நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துவது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையும் நன்றி என்ற வார்த்தையும் தமிழ் பைபிள்ல ஒரே மாதிரி தான் போட்டிருக்கு. ஸ்தோத்திரம் செலுத்துவதுன்னா தேங்க்ஸ் சொல்றது. இந்த இடத்துல தேங்க்யூ. அடுப்புல சுட்டுக்கிட்டா வாயில் என்ன வார்த்தை வரணும்? விளசுன்னு ஆரம்பிக்கும், ஸ்தோத்திரம் சொல்லிடணும். ஐயோ சுட்டுக்கிட்டேன்னு சொல்றத பார்த்து கர்த்தர் எனக்கு ஏதோ ஞாபகப்படுத்துறார் அப்படின்னு நினைங்க. ஒரு கஷ்டம் வந்தா நன்றி ஆண்டவரே, என்னை திருத்துகிறதுக்காக நன்றி. ஒரு வார்த்தையை கேட்கும் போது நமக்கு அது மாம்சத்துல கேட்க கஷ்டமா இருக்கு, என்னடா அப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு. ஆனா அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்லது. நன்றி ஆண்டவரே, என்ன இப்படி கேட்க செய்ததுக்காக நன்றி. எல்லாவற்றிலும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அப்படி செய்வது உங்களை குறித்து தேவனுக்கு அது ஒரு சித்தமா இருக்கு. இன்னொரு வார்த்தையை நீங்கள் படிங்க. 3 சொன்னேன். 4வது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 படி. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோகத்தை உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும். இன்னொரு தரம் படிங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய். அதை இன்னொரு தரம் படிங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய. இன்னொரு தரம் படிங்க. இன்னும் சரியா படிக்கல நீங்க. நீங்கள் அதுல ஒரு குறைவு வருது. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இல்ல, இன்னும் வரல. வேற யாராவது படிங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய். சரியா வரல. இன்னொருத்தர் படிங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக. இல்ல, நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக. நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இல்ல, அதுல ஒரு தேற்றைகாரம் இருக்கு, அதை மறந்துட்டீங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கு. அது நம்ம அந்த தேற்றைகாரம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. வேண்டும் என்பதே இல்ல, வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கு. அநேக இடங்கள்ல பைபிள்ல அந்த ஏற்றகாரத்தை நம்ம சரியா கவனிக்கிறது இல்லை. இட் இஸ் an emphasis. அதை உறுதிப்படுத்துகிறார், அதிகப்படுத்துகிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. அந்த ஏகாரத்தை நீங்கள் விடக்கூடாது. இயேசுவே ரட்சகர் என்று விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற அப்படி இல்லை. இயேசுவே கிறிஸ்து, வேற எதுவும் இல்லை. பரிசுத்தத்தை தவிர ஒரு விசுவாசிக்கு வேறு ஒரு சுத்தமும் தேவையில்லை. அந்த பரிசுத்தம் உள்ளவன் உள்ளே பரிசுத்தமானால் புறம்பேயும் தானாக பரிசுத்தனாகி விடுவான். நான் பாவியா இருக்கும்போது ஒழுங்கா நான் ட்ரெஸ் போட மாட்டேன். ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ரோட்டால போவேன். எப்பனாலும் சாப்பிடுவேன், எப்பனாலும் பல் வளைக்கிட்டு இருப்பேன். ஒழுங்கு கிடையாது. வீட்டுல சுத்தம் இருக்காது. சிகரெட் பிடிச்சிட்டு அங்கங்க போட்டு வைப்பேன். சில சமயம் துணி கூட பத்திக்கும். அவ்வளவு அசுத்தமான ஒரு வாழ்க்கை உடைய மனுஷன் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னால சுத்தத்துக்கு அதிகாரியான தேவன், பரிசுத்தத்துக்கு அதிகாரியான தேவன் எனக்குள்ளே வந்தால் தானாக பரிசுத்தம். சாதாரணமாவே கிறிஸ்தவங்க வீடு போனா நீட்டா இருக்கும். சில பேர் எந்திரிச்சோன்னா அப்படியே வெளியே போவாங்க. அந்த படுக்கையில பெட்ஷீட்டு, அந்த போர்வை, அதை மடிச்சு கூட போட மாட்டாங்க, தட்டி விரிச்சு கூட போட மாட்டாங்க. அப்படியே வேற யாராவது செய்யணும். சாப்பிட்ட பிளேட்டை கழுவ தெரியாது சில பேர். அவங்க சாப்பிட்ட பிளேட்டை கழுவி வச்சுட்டா அம்மாவுக்கு ஒரு மிச்சம் வேலை வச்சோம். வச்ச இடத்துல அந்த பொருள் இருக்கணும். கத்தியை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். நீங்க எடுத்து பாவிச்சுட்டு இன்னொரு இடத்துல வச்சுட்டு போயிட்டா கத்தி எங்கன்னு ஒருத்தர் கத்திட்டு இருப்பார். அது அந்தந்த இடத்துல இருக்கணும். யாராவது கத்தி கேட்டா உங்க பக்கம் கூர்மையை வச்சுக்கிட்டு கட்டை இருக்கிற பக்கம் அவர்கிட்ட காட்டணும். நேரம் இப்படி நீட்டிங்கன்னா அவர் பயந்துடுவார். சுத்தம் வராது. எல்லாத்திலும் ஒழுங்கும் கிரமமும் கிறிஸ்தவனுடைய பண்பாடு, கிறிஸ்துவின் பண்பாடு சுத்தம் பரிசுத்தம் ரெண்டு மாறி மாறி வரணும்.
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதனால தேவ சித்தம் என்னன்னு யார்ட்டையும் போய் கேட்காதீங்க. நீங்க பரிசுத்தம்